அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான மொறுமொறுப்பான ஹோட்டல் ஸ்டைல் தோசை ரெசிபி ஒன்று தான் பார்க்க போகிறீங்க. இந்த தோசையை பார்த்தீங்களா நீங்கள் எந்த சட்னியோடு சாப்பிட்டாலும் சரி, கறியோடு சாப்பிட்டாலும் சரி, அந்தளவுக்கு சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை வீட்டில் செய்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்து பார்ப்பீங்கள். அப்படி டேஸ்டான ஒரு தோசை ரெசிபி உண்டு. இந்த ரெசிபிக்கு போகிறக்கு முன்னால் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்களா கண்டிப்பாக மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களை வந்து சேரும். வாங்க போய் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இந்த ரெசிப்பியை செய்கிறக்கு முன்னால் ஒரு கிண்ணம் எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்குள்ளே 2 கப் பச்சை அரிசி போட்டுக்கொள்ள போகிறோம். நீங்கள் எந்த பச்சை அரிசி என்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் இட்லி அரிசி என்றாலும் சரி, இல்லை வேறு பச்சை அரிசி என்றாலும் சரி, 2 கப் எடுத்தீங்களா சரி. நான் இன்றைக்கு பார்த்தீங்களா இந்த கப் அளவு தான் எடுத்துக்கொள்கிறேன். அல்லது உங்களோட தேவைக்கேற்ற வீட்டில் இருக்கிற கிளாஸ் அளவும் போட்டுக்கொள்ளலாம். நான் சொல்கிற அளவுகளை ஒரே கப்பால் எடுத்தீங்கன்னா சரி. இந்த 2 கப் பச்சை அரிசிக்கு 1/2 கப் உளுந்து எடுத்திருக்கிறேன். நான் இன்றைக்கு முழு உளுந்து எடுத்திருக்கிறேன். முடிஞ்சால் முழு உளுந்தை பாய்ச்சிக்கொள்ளுங்க. இதோடு சேர்த்து 1/2 கப் கடலை பருப்பு எடுத்துருக்கிறேன். இந்த கடலை பருப்பை போட்டு செய்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே நேரம் உங்களுக்கு தோசை நல்லா கலராகவும் வரும். இதோடு சேர்த்து 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து போடுறேன். நான் முதல் ஏற்கனவே சொன்னது போல் இந்த வெந்தயம் டேஸ்ட்டையும் கொடுக்கும். அதே நேரம் புளிச்ச மாண்டபடியாக வயிற்றுக்குள்ளே இல்லாமலும் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் 5-6 தடவை நல்லா தண்ணி விட்டு கழுவி வச்சிட்டேன். இதை நல்லா கழுவின பிறகு 6லேருந்து 8 மணித்தாலும் நல்லா தண்ணி ஃபுல்லாக விட்டு ஊற விட போகிறேன். முக்கியம், நீங்கள் 6லேருந்து 8 மணித்தாலும் ஊற விடணும். ஊற விட்டால் தான் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியான மொறுமொறுப்பான தோசை உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தோசையை நான் மிக்சியில் தான் அரைச்சி உங்களுக்கு காட்ட போகிறேன். எல்லார்ட்டையும் கிரைண்டர் இருக்காது, அதனால தான் இன்றைக்கு மிக்சியிலே செய்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா இதை 7:30 மணித்தளத்துக்கிட்ட ஊற வச்சு எடுத்துட்டேன். நல்லா ஊறி எனக்கு இன்றைக்கி வந்திருக்குது. இதை இனி என்ன செய்ய போகிறோம்டா, தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி கொள்ள போகிறோம். வடிகட்டி வச்ச தண்ணியும் எங்களுக்கு தேவைப்படும். இப்போ பார்த்தீங்களா இந்த மிக்சியில் தான் நான் அரைச்சி கொள்ள போகிறேன். இது நல்ல பெரிய மிக்சி என்றபடியாக ஒரே நேரத்திலேயே போட்டு அரைச்சி கொள்ளலாம். உங்களுக்கு சின்ன மிக்சியாக இருந்தால் அதை புரித்து அரைச்சி கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்களா இதை தண்ணி வடிகட்டிட்டு இந்த மிக்சியில் போட்டுக்கொள்கிறேன். நாங்கள் இன்றைக்கு இந்த மாவை இந்த ஊற வச்ச தண்ணியில் வச்சு தான் அரைச்சி கொள்ள போகிறோம். இப்படி போட்டு அரைச்சிங்களா உங்களுக்கு மா புளிச்சு வர்றதுக்கு உதவும். இப்போ பார்த்தீங்களா இது பெரிய கிரைண்டர் என்றபடியாக ஒரே நேரத்திலே எல்லாத்தையும் போட்டு அரைச்சி கொள்ளலாம். இப்போ நான் முதல் சொன்னது போல் இந்த ஊற வச்ச தண்ணியை வச்சு தான் இதை அரைச்சி கொள்ள போகிறேன். இதோடு சேர்த்து அவிச்ச 1 கப் சோறும் போட்டுக்கொள்கிறேன். இது உங்களுக்கு மா புளிச்சு வர்றதுக்கு உதவும். இது எல்லா வீட்லேயும் ஈஸியாக கிடைக்கக்கூடியது. இதோடு சேர்த்து 1 கப் ஊற வச்ச தண்ணியும் விட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு இன்றைக்கு 2 கப் தண்ணி தேவைப்படும். ஆனால் முதல் தரம் அரைச்செடுக்கும் போது 1 கப்பு மாத்திரமே விட்டுக்கொள்ளுங்க. ஒரே தடியாக 2 கப்பையும் விட்டீங்களா அது வடிவாக அரைஞ்சி வராது. இதை மூடிட்டு ஒரு 2-3 நிமிஷம் வடிவாக அரைச்சி கொள்ளுவோம். இதை முதல் அரைச்சி எடுக்கும்போது இடைக்கிடையில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் தண்ணி விட்டபடியாக இது நெருவலாக வடிவாக அரைவட்டு வந்துட்டு இதை வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டால் பிறகு அடுத்த கப்பையும் விட்டுக்கொள்ளுவோம். அடுத்த கப்பு தண்ணி விடும்போது நீங்கள் ஊற வச்ச தண்ணியே விட்டுக்கொள்ளுங்க. முக்கியம், நீங்கள் அந்த அளவுகளை பின்பற்றி கொள்ளுங்க. அப்படி என்றால் தான் உங்களுக்கு சுவையான கிறிஸ்பியான தோசை கிடைக்கும். நீங்கள் எந்த கப்போ இல்லாட்டி கிளாஸோ பாவிச்சாலும் சரி, அதே அளவுக்கு போட்டுக்கொண்டா சரி. இப்போ பார்த்தீங்களா இதையும் தண்ணி விட்ட அப்புறம் வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா பட்டா அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறோம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2ஆம் முறையும் தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்களாண்டாலே உங்களுக்கே இந்த பருவம் தெரியும். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக எனக்கு வந்திருக்கு. முக்கியம், இந்த பருவத்தில் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கொள்ளணும். இப்போ பார்த்தீங்களாண்டாலே உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு முதல் சொன்னது போல் நான் சொன்ன அளவுகளை பின்பற்றினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியான நல்ல தோசை உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் அளவுக்கு எடுத்தீங்களா சரி. இதை இனி என்ன செய்ய போகிறோம்டா, இந்த மாவை புளிக்க விடுற கிண்ணத்துக்கெல்லாம் மாற்றி கொள்ள போகிறோம்.
நீங்கள் எப்போதும் மா புளிக்க வைக்கும்போது பெரிய கிண்ணமாக எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி என்னத்தான் உங்களுக்கு அடுத்த நாள் புளிக்க வச்சு எடுக்கும்போது ஊற்றுப்படாமல் இருக்கும். இதுக்கு நீ என்ன செய்ய போகிறோம்டா, 1 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கொள்கிறேன். அல்லது உங்களோட தேவைக்கேற்றதை போட்டுக்கொள்ளுங்க. உப்பையும் போட்ட பிறகு நீங்கள் கையை வடிவாக க்ளீன் பண்ணி போட்டு கையாலேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுவும் உங்களுக்கு புளிக்கிறதுக்கு உதவும். இந்த மாவை புளிக்க வச்சு எடுக்கும்போது நீங்கள் குளிரான நாட்டில் இருக்கிறீங்களென்றால் நல்ல ஒரு வார்ம் பிளேஸாக வச்சு புளிக்க வச்சுக்கொள்ளுங்க. அப்படி என்றால் உங்களுக்கு புளிச்சு நல்ல கிறிஸ்பியான தோசை கிடைக்கும். இதை வடிவாக மிக்ஸ் பண்ண அப்புறம் ஒரு மூடி ஒன்றால் மூடிட்டு புளிக்க வச்சு கொள்ளுவோம். இதே நீங்கள் வெக்கையான நாட்டில் இருக்கிறீங்களா 8 மணித்தெல்லாம் காணும் இந்த மா புளிச்சு வர்றதுக்கு. குளிரான நாட்டில் இருக்கிறீங்களா கிட்டத்தட்ட 10லேருந்து 12 மணித்தெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். உங்களோட தேவைக்கேற்றபடி புளிக்க வச்சுக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்களா நான் குளிர் நாட்டில் இருக்கிறபடியாக இதை 10 மணித்தேலத்துக்கு மேலே புளிக்க வச்சு எடுத்துட்டேன். எப்படி சூப்பராக புளிச்சு வந்திருக்குன்னு பாருங்க. நான் உங்களுக்கு முதல் சொன்னது போல் உங்களோட நாட்டுக்கு ஏற்ற மாதிரி புளிக்க வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இனி என்ன செய்ய போகிறோம்னா, இந்த புளிச்ச மாவுக்கு 1 தேக்கரண்டி சீனி சேர்த்துக்கொள்கிறோம். 1 தேக்கரண்டி சீனி சேர்க்கிறபடியாக எங்களுக்கு இந்த தோசை மாவு இனிக்க போகிறதில்ல. ஆனால் என்ன செய்யமாண்டா, நீங்கள் தோசை சுட்டு எடுக்கும்போது நல்ல பொன்னிறமாக தோசை வரும். அதுக்காகத்தான் சேர்த்துக்கொள்கிறோம். இந்த மாவுன்ற அளவை பார்த்தீங்கன்னா 4 பேர் திருப்தியாக ஒரு நேரம் சாப்பிடக்கூடிய அளவு வரும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு முதல் சொன்னது போல் உங்களுக்கு தோசை பிடிக்குமாண்டா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன அளவுகளை பின்பற்றினீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் டேஸ்டியான கிறிஸ்பியான தோசை கிடைக்கும். இப்போ பார்த்தீங்களா எனக்கு தோசை சுடுற அளவுக்கு பதமாக வந்திருக்குது. தண்ணி ஒன்றும் எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. நாங்கள் முதல்ல அரைக்கும் போது 2 கப் ஊற வச்ச தண்ணியே பாவிச்சாலே காணும். இன்றைக்கு பார்த்தீங்களா நான் இன்றைக்கு தோசை சுடுறதுக்கு நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்து வைக்கிறேன். அதை முதல் தண்ணி தெளித்து க்ளீன் பண்ணி கொள்கிறேன் சூடாக்கின பிறகு. இதே நீங்கள் நான்ஸ்டிக் பேன் பாவிக்காட்டி நீங்கள் எண்ணெய் தடவி போட்டு இந்த தோசையை சுட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்த தோசை சுட்டு எடுக்கும்போது உங்களோட பேனுக்கு ஏற்ற அளவுக்கு மாவை விட்டு நல்ல மெல்லிய சாய்ஸில் பரப்பிக்கொள்ளுங்க மாவை. இன்றைக்கு பார்த்தீங்களா நான் உங்களுக்கு இன்றைக்கு தோசை சுட்டு காட்டும்போது நெய்யோ எண்ணெயோ மசாலா கறிகளோ விட்டு காட்ட போகிறது இல்லை. பிளேனாக தான் சுட்டு காட்டுறேன். அப்படி என்றால் உங்களுக்கு தெரியும் இந்த தோசை எப்படி பொன்னிறமாக வருதுண்டு. இதே நீங்கள் நெய்யோ எண்ணெயோ பாவிச்சு சுட்டிங்களா உங்களுக்கு தோசை ஒன்றும் கூட கலர் மாறும். உங்களுக்கு விருப்பப்பட்டபடி செய்து கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தோசை பொன்னிறமாக வந்துட்டு இனி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்களாண்டாலே தெரியுமான்னு நினைக்கிறேன் எவ்வளவு நல்ல வடிவான கலராக வந்திருக்குதுண்டு. இப்படி எல்லா தோசைகளையும் எடுத்து சுட்டுக்கொள்ளுவோம். இந்த ரெசிப்பியை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எல்லோரும் செய்து கொள்ளலாம். நான் இதை முதல் சொன்னது போல் நீங்கள் ஒரு தரம் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்தீங்களா கண்டிப்பாக பல தடவை செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்டான ரெசிபி உண்டு. கடலை பருப்பு அதெல்லாம் போடுறபடியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறந்துடாமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்களன்னு நம்புகிறேன். இந்த தோசைக்கு பார்த்தீங்களா இன்றைக்கி நான் 2 வித்தியாச சட்னி செய்திருக்கிறேன். 1 புதினா சட்னி, அடுத்தது சுவத்து செத்து மிளகாய் சட்னி. அந்த 2 சட்னின்ற ரெசிப்பியை கடைசியாக இந்த வீடியோவில் லிங்காக போடுறேன். அதையும் முக்கியம் போய் பாருங்க. பார்த்துட்டு மறந்துடாமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. எவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு நன்றி. இப்போ பாருங்க இந்த தோசை எவ்வளவு கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக வந்திருக்கண்டு. மறந்துடாமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்படி என்னத்தான் நான் போடுற வீடியோவில் உங்களை வந்து சேரும். அதே நேரம் மற்றவைக்கும் பாய்ந்து விடுங்க.